ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சென்னை ஹாட் சமையலில் ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஃபுட் கலர் எதுவும் கடையில் வாங்காமல் ஒரிஜினலான பன்னீர் ஜாமுன் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் தான். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். குல்கந்தெல்லாம் இதில் தான் செய்வாங்க. கொஞ்சம் ரோஸ் எடுத்து அந்த இதழ்களெல்லாம் உதிர்த்து போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பீட்ரூட் எடுத்து அதில் துருவி சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே ஹெல்த்தியானது தான். கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு வடிகட்டிக்குங்க. நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஹெல்த்தியான ஃபுட் கலர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். 1/2 லிட்டர் பால் எடுத்து கொஞ்சம் வினிகர் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நேரத்துக்கெலாம் நல்லா திரண்டு பன்னீராக மாறிடுச்சு. வடிகட்டி எடுத்துக்கலாம். வினிகர் சேர்க்கலன்னா நீங்கள் லெமன் கூட சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் பாலில் தான் உங்களுக்கு நான் கொஞ்சமாக தான் செய்து காட்டுறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்றது போல் நீங்கள் குவான்டிட்டியை அதிகப்படுத்திக்கங்க. இதில் நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த இந்த ஃபுட் கலரை இதில் சேர்த்துருவோம். கலர் கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிருக்கு. இதை நம்ம ஐடியா பண்ணி கொஞ்சம் இதுக்கு மேலே டார்க்காக என்ன பண்ணலான்னு யோசித்து பண்ணலாம். கொஞ்சம் தனியாக இதில் ஊற்றி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் பன்னீரை எடுத்துட்டு கொஞ்சம் திரட்டிட்டு அதில் நனைச்சிக்கலாம். பன்னீர் ஜாமுன் கடையில் வாங்கினீங்கன்னா ரொம்ப அதிக விலை கொடுத்து வாங்கணும். ஒரு 700-800 ரூபா 1 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் நனைச்சி எடுத்துட்டோம். கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அரிசி மாவில் நம்ம இதை போட்டு எடுத்தோன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் கலரும் நமக்கு நல்லா கிடச்சிடுச்சு. இதே போல் எல்லாத்தையுமே நீங்கள் செய்து எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நல்ல ஹெல்த்தியான சுவையான பன்னீர் ரோஸ் ஜாமுன் நமக்கு கிடைக்க போகுது. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 150 கிராம் சர்க்கரை இதில் சேர்த்துக்குங்க. இதுக்கு பாகுப்பதெல்லாம் தேவையில்லை. நல்ல ஒரு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த ஜாமுனை இதில் சேர்த்தாச்சு. ஜாமுன் ஜீராவில் சேர்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம அதுக்கு மேலே என்ன செய்யலான்னு நீங்கள் கவனமாக பாருங்கள். கொஞ்ச நேரம் ஜீராவில் போட்டு நல்லா ஹீட் பண்ணிவிடுங்க. ஒரு கொதிக்கும்போது ரோஸை எடுத்து உதிர்த்து விட்டுருங்க. ஒரு 2 ரோஜாப்பூ எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அதை கொதிக்கும்போது இதில் சேர்த்துக்குங்க. அந்த கலரும் இது மேலே இறங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லான சூப்பரான டேஸ்ட்டில் பன்னீர் ஜாமுன் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபுட் கலர் இதில் போடாததுனால தாராளமாகவே நம்ம தரலாம். நல்ல ஜூஸியான ஹெல்த்தியான ஜாமுன் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நம்ம சேனலை மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்கப்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.